Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு பேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க எப்படி துபாயில இருந்து இந்தியாக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஷிஃப்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோன்னே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நம்ம ஊருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம், அடுத்தது சேலுக்கு, அடுத்தது டொனேஷனுக்கு என்னென்ன போடணுங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் வார்ட்ரோப் மாத்திரம் தான் ஊரில் போய் போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வார்ட்ரோப் மாத்திரம் தான் சேல் போட்டோம். எங்களோட ஃப்ரெண்டே அதை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஆளுங்க வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. வார்ட்ரோப்பில் இருந்த எல்லா சாமாவும் நான் பெட்டில் தான் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல கார்கோ சர்வீஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். கண்ட்ரி டு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆகும்போது கார்கோ செலக்ட் பண்ணுறதோ ஒரு முக்கியமான வேலை. நாங்கள் வந்து சி கார்கோ தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 4-5 கார்கோ செலக்ட் பண்ணோம். அவங்க கார்கோ ஆளுங்க வந்து வீட்டில் வந்து நம்மளோட சாமா பார்த்துட்டு எஸ்டிமேஷன் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனது வந்து இந்த கார்கோ தான். ஸோ நாங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணோம். அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட லக்கேஜும் ஹேண்ட் லக்கேஜும் நாங்கள் பேக் பண்ண ஆரம்பித்தோம். மெயினாக வந்து நாங்கள் எதுக்கு பண்ணோன்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கார்கோ வர்றதுக்கு வந்து 21 டேஸ்லேருந்து 3 months வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால். அது இல்லாமல் நம்ம ஊரில் போய் குவாரண்டைனில் இருக்கணும், வெளியும் போய் எதுவும் வாங்கிக்க முடியாது. ஸோ முக்கியமான சாமான் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து போய் டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். மெயின் லக்கேஜ் வந்து குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மெயின் லக்கேஜில் வச்சுருந்தோம். நம்ம வார்ட்ரோப் வந்து ஃபஸ்ட்டே சேல் பண்ணனால அதுக்குள்ளே இருக்க சாமானில் காட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். அதனால் கார்கோக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கார்ட்டூன்ஸோ செல்லோ டேப் எல்லாம் கொண்டு வந்து தர சொன்னோம். அவங்க வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அவங்களே தான் பேக் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. பட் ஆனாலும் நம்ம கைப்படியே எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. இந்த கண்ணாடி சாமான், முக்கியமான சாமான் எல்லாம் வந்து நானே என் கைப்படையாக எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நாங்கள் செய்யல, ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முந்தின நாள் காலம்பரை ஒரு 9 o'clock போல் கார்கோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட போய் எந்த ஹெல்ப்பு எதுவும் கேட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா கார்கோவில் வந்து கேஸ் கொண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கஷ்டம், வெளியே ஹோட்டல்லே சாப்பிட்ருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே வந்து முந்தின நாள் தான் வந்து கார்கோ ஆளுங்களை வர சொல்லியிருந்தோம். அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா எங்கள் 2 பேர்த்தோட ட்ரெஸ்ஸு லக்கேஜில் பேக் பண்ணது போக பாக்கி எல்லாமே இந்த கார்ட்டூனில் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஒரு கார்ட்டூனுக்குள்ளே எவ்வளோ சாமான் வேணாலும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வைக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கண்டெய்னர் வந்து ஸ்பேஸ் கணக்கில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வெயிட் கணக்கில் புக் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஸ்பேஸ் தான் தேவைப்படும். இதில் வந்து கேஜி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போது இது வந்து 2வது பாக்ஸும் நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாக்ஸ் நம்பர் 1, பாக்ஸ் நம்பர் 2ன்னு சொல்லி போட்டு. ஸோ நமக்கு கார்கோ வந்து ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நான் வந்து என்னோடய வளையல் எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த மாதிரி ரோப்பில் வந்து கட்டி அப்படியே உள்ளே எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். இதெல்லாமே வந்து உட்டன் பேங்கிள்ஸு, மெட்டல் பேங்கிள்ஸ் அது மாதிரி தான். கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் லக்கேஜில் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
வித் உடையிற மாதிரி இருக்க பேங்கிள்ஸு, ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த பவுச்சில் வந்து அடுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம அடுக்கி வச்ச பாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓரமாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எதுவுமே வந்து கவர் பண்ணல, ஏன்னா நம்ம கவர் பண்ணக்கூடாது. கார்கோ ஆளுங்க வந்து திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அடுக்கி தான் வைக்கணும், கவர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து எல்லா கிளாஸ் ஐட்டம்ஸும் வந்து நான் பபிள் ரேப் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரையும் போட்டு ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து இங்கே ஃப்ரெஜைல்னு எழுதி ஒட்டிட்டேன். ஸோ அதனால் கார்கோ ஆளுங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வந்து எடுத்து வைக்கும் போது. ஸோ அதனால் நான் இதெல்லாம் எடுத்து நம்ம கைப்படாக பேக் பண்ணி வச்சா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஷெல்ஃபு கிளியர் பண்ணி பேக் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் சூயிங் மிஷின். இது வாங்கினப்போ இதோட பாக்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருந்ததுனால வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக் பண்ணி வச்சாச்சு அதே பாக்ஸில். அதே மாதிரி ரைஸ் குக்கருக்கும் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்க தர்மாக்கோல் எல்லாமே அப்படியே இருந்தது. அப்புறம் பாக்ஸோடு இருக்க எல்லா சாமாவும் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டோம். கிளாஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பாக்ஸோடு இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பேக் பண்ணும் போது. இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நான் எல்லா ஆல்பம்ஸு, எல்லா சிடி, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஐக்கியா ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு யூஸே பண்ணல இன்னும். ஸோ அது அப்படியே பேக்கிங்கோடு இருந்ததுனால அப்படியே எடுத்து வச்சாச்சு. இந்த கார்ட்டூனில் வந்து கீழே வந்து ஒரு பில்லோ போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து முதல்ல வீடு மாறி வந்த போதே எங்ககிட்ட இருந்த பாக்ஸு. ஸோ அதில் வந்து அதை அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மண் சட்டி, பானைங்க எல்லாத்தையுமே வந்து இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டே மென்ஷன் ஆயிருந்தது ஃப்ரெஜைல் பாக்ஸுன்னு. ஸோ அதே பாக்ஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த பாக்ஸில் வந்து எல்லா கண்ணாடி சாமாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து அரிசி ட்ரம்மில் வந்து நான் இந்த மாதிரி நீட்டமாக இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா விலக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போக இதே மாதிரி உடையிற சாமான் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த லாண்ட்ரி பாஸ்கெட்டில் வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ண வந்து மிளகா பொடி, மல்லிகை பொடி எல்லாம் போட்டு வச்சுருக்க பாட்டில்ஸு, அப்புறம் டிஃபன் பாக்ஸஸ்ஸு, எல்லா பாட்டில்ஸும் உடையிற சாமான் முக்கால்வாசி எல்லாத்தையுமே வந்து என் கைப்படையாகவே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சேன். இருக்கிற சாமாவை அப்படியே எடுத்து வைக்கல, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்படி தான் இருக்குது ஓவர்வியூ. அந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு மேலே வச்சுருக்க பேம்பர்ஸ் பாக்ஸ் வந்து வெறும் பாக்ஸ் தான். இது கடைசியாக அந்த டிவி ஒயர் அதெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்காக நான் இப்போவே அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதை தான் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணாத ஸ்டீல் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன் நான். கார்கோ ஆளுங்க வந்து ஃபுல்லும் பேக் பண்ணுற வீடியோஸ் வந்து நான் ஃபுல்லும் ஷூட் பண்ணியிருந்தேன். ஃபோன் மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அப்புறம் ஆன் பண்ணும்போது என்னோடய எல்லா வீடியோஸுமே வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதனால் எல்லா வீடியோஸும் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட வந்து ஷிஃப்டிங் அண்ட் பேக்கிங் நடந்துச்சு. இன்னும் கார்கோ வந்து சேரல. வந்து சேர்ந்தோன்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லோரையும் நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.